தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். காக்னிசென்ட்லேருந்து வேரியஸ் ஜாப் நோட்டிஃபிகேஷன் நம்ம தமிழ்நாட்டில் விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குங்க. அதில் இந்த மாதிரி நிறைய எம்என்சி ஜாப் பற்றின அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ காக்னிசென்ட்டோட அஃபிஷியல் கெரியர் பேஜில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் 2 டைப் ஆஃப் ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த ஜாபையே அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் டேட்டான்னு ஒரு போஸ்டிங்கும், ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் வாய்ஸ் அப்படின்னு ஒரு போஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ லிங்க்டின்ல லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் அப்ளைவும் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் வாய்ஸை பொறுத்தளவுக்கு இதுவுமே ஒரு என்ட்ரி லெவல் ஐடி ஜாப்ஸ் தாங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு எனி கிராஜுவேட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஇ பிடெக் தவிர எனி கிராஜுவேட் இந்த வாய்ஸ் ப்ராசஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கான ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, என்ட்ரிங் பிஓ ரெக்வஸ்ட் ஆன் இஆர்பி, அப்ளையிங் கேஷ் டு இன்வாய்சஸ், அதுக்கப்புறம் ஓப்பன் இன்வாய்சஸ்லாம் க்ளோஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஜாப்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கஸ்டமர் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது, கஸ்டமரோட ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, அதே மாதிரி எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஏரியாவுக்கு அப்டேட்ஸ் ப்ரொவைட் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காக்னிசென்ட்லேயே இதை பற்றின டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு தடவை ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். போஸ்டிங் லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு சென்னையிலையும் ஜாப்ஸ் இருக்குது, அதே மாதிரி கோயம்புத்தூர்லேயும் ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இந்த 2 இடத்துல நீங்கள் ஜாபை ட்ரை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ராவல் ரெக்கார்டுக்கு வந்து நோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அடுத்து உங்களுக்கான செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் இன் பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு டைரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இன்டர்வியூவில் நீங்கள் ஒரு வேளை செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்ஸ் எதுவும் வைக்கலைங்க, இது எல்லாமே என்ட்ரி லெவல் கெரியர்ஸ் அப்படிங்கிறதுனால இன்டர்வியூ மட்டுமே வச்சு செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேரெக்டாக லிங்க்டினோட ஈஸி அப்ளைலையோ இல்லை காக்னிசென்ட்டோட அஃபிஷியல் பேஜில் இருக்க இந்த அப்ளை நவ் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இது ஒரு உங்களை எக்ஸ்டர்னல் வெப்சைட்டுக்குள்ளே கூட்டு போகும். இதில் ஒரு ப்ரைவேட் நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஐ கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் அல்லது லாகின் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா நியூ யூசர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ரெஸ்யூம் அப்டேட் பண்ண விருப்பம் இல்லைனா ஐ டோன்ட் வாண்ட் டு அப்லோட் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் பேஜ், எஜுகேஷ்னல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் அவங்க கேட்கக்கூடிய அட்டாச்மெண்ட்ஸு, சிக்னேச்சர், இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிவ்யூ அண்ட் சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த காக்னிசென்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது டவுட்ஸ் வந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க.